கடந்த வாரங்களில் நம்ம ஒரு செய்தியை பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கடந்த வாரம் ஒரு செய்தி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. நறுங்குண்ட இருதயத்தை கத்த புறக்கணிப்பது இல்லை. இந்த மாதிரி இருதயத்தை கத்த சுகமாக்குறாரு. அதுபோல உள்ள இருதயத்தை தேவன் என்ன செய்கிறாரு? ரட்சிக்கிறாரு. அந்த மாதிரி இருதயத்தை உள்ளவங்களாம் தேவன் என்ன செய்கிறாரு? வாசம் பண்ணுகிறார். ஆமென். இன்றைக்கு நம்ம வேதாகமத்தில் பார்க்கக்கூடிய காரியங்கள் கவலைப்படு என்கிற தலைப்பில் நம்ம பார்க்கிறோம். என்னங்க? கவலைப்படு. ஆமென். என்னது? சர்ச்சுக்கு வந்தால் எல்லாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு தானே சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் கவலைப்படு அப்படின்ற ஒரு வார்த்தை இது புதுசாக இருக்கு. ஆண்டவர்கிட்ட வந்து நான் கவலைப்படணும் ஆண்டவரே, எனக்கு நிறைய கவலைகளை கொடுன்னா நம்ம கேட்க முடியும். வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது கவலைப்படு என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். கவலைப்படு என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக கவலைப்படாதிருங்கள் என்கிற காரியத்தை முதல்ல நம்ம சும்மா வேகமாக அப்படி பார்த்துருவோம். வேகமாக எடுக்கிறீங்களா? ஒருத்தர் பிலிப்பியர் எடுத்துக்குங்க, இன்னொருவர் மத்தேயு எடுத்துக்குங்க. ஒருவர் பிலிப்பியர் எடுங்க புதிய ஏற்பாட்டில், இன்னொருவர் மத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க, இன்னொருவர் 1 பேதுரு எடுத்துக்கொள்ளுங்க, இன்னொருவர் மத்தேயுவை எடுத்துக்கொள்ளுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், பிலிப்பியர் ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்க, மத்தேயு ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்க, 1 பேதுரு 1 எடுத்துக்கொள்ளுங்க, மத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பிலிப்பியர்ல 4ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரங்களோடு கூடிய ஜெபத்தினாலே வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். போதும். இந்த 6வது வசனத்தை நம்ம பார்க்கிற பொழுது கவலைப்படாதிருங்கள் என்பதற்கு ஆதாரமாக ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் ஒன்றுக்கும், எதை குறித்தும் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். ஆமே. நீ எதை குறித்து என்ன செய்யாத? கவலைப்பட்டு இருக்காத. உங்களை யார் என்ன பண்றாரா? விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. ஆகவே அவர் என்ன செய்வார்? உங்கள் கவலைகள் எல்லாம் அறிந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப வேதம் சொல்லுகிறது கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி. மத்தேயு 6:25 34 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்களேன். நம்ம அடிக்கடி நம்ம சொல்லுகிற தியானிக்கிற வசனம் தான். வாசிங்க பார்ப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காக கவலைப்படாதிருங்கள். போதும். இங்க வேதம் சொல்லுது 2வது, என்ன குடிப்போம், என்ன சாப்பிடுவோம், என்ன உடுத்துவோம், எப்படி வாழுவோம் என்பதை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாமா? கவலைப்பட வேண்டாம். 1 பேதுரு 5:7 எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேதுரு 5:7 ஒருவர் வாசிங்க பார்ப்போம். புதிய ஏற்பாட்டில் 1 பேதுருல 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவர்படியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் என்ன செய்து விடுங்க? வைத்து விடுங்கள். ஆமென். அதே மத்தேயு 11:28-30 நீங்க வாசித்து பாருங்கன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னங்க? என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. அப்போ வேதாகமத்துல கவலைப்படாதிருங்கள் என்பதான காரியங்களை குறித்து வேத ஆதாரங்களை நம்ம இன்றைக்கு பார்த்தோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கைக்கு உண்டான தேவைகளை குறித்து நீ என்ன செய்யாத? கவலைப்படாத. நமக்கு கவலை வரும். மாம்சத்தில் நமக்கு என்ன வரும்? கவலை வரும். சிந்தையில கவலை வரும். ஒரு தேவை ஒன்று இருக்கிற பொழுது நமக்கு என்ன உண்டாகும்? கவலை உண்டாகும். நம்ம அதே மத்தேயு வாசித்த நாளை தினத்தை குறித்து என்ன செய்யாத? கவலைப்படாதன்னு சொல்லுது. ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறோம்? அன்றைய நாள் குறித்து கவலைப்படுறோம், நாளை தினத்தை குறித்து கவலைப்படுறோம், வாரங்களை குறித்து, வருஷங்களை குறித்து, எதிர்காலங்களை குறித்து நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? கவலைப்படுகிறோம். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, இதையெல்லாம் குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்படாதிருங்கள். ஏன் என்று சொன்னால் உங்கள் தேவைகள் இன்னதென்று தேவன் என்ன செய்திருக்கிறாரா? அறிந்திருக்கிறார். அதான் மெத்தல நம்ம வாசிக்கிறோம். பறவைகளை பாருங்க, அவைகள் என்ன செய்யறது இல்லை? விதைக்கிறது இல்லை, அவைகள் களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை. ஆனாலும் அவைகள் என்ன செய்கிறார்? பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்க நீங்கள் எப்பேற்பட்டவர்கள்? விசேஷித்தமானவர்கள். ஆகவே உலக தேவைகளை குறித்து, வாழ்க்கையில உங்களுக்கு உண்டான அத்தியாவசியமான தேவைகளை குறித்து நீங்கள் அதிகமாய் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், நீ கவலைப்படுவாயானால் உன் பலன் என்னவாகதான்? குன்றி போகும் சொல்லப்படுகிறது.
சில நேரங்கள் நம்ம ரொம்ப கவலைப்படுறோம்னு சொன்னா நம்முடைய பலன் என்ன செய்யப்பட்டுரும்? சரீரம் குன்றி போகும், நம்முடைய ஆத்மா குன்றி போயிடும். ஆக வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எதை குறித்தும் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்படாதிருங்கள். ஆனால் அதே வேதம் சொல்லுகிறது கவலைப்படு. ஆமே, அதே வேதம் என்ன சொல்லுகிறது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கவலைப்படு. தவளைப்படுவா, கவலைப்படு, கவலைப்படு. வேதம் சொல்லுகிறது ஒரு பக்கம் கவலைப்படாத, ஆனா இன்னொரு பக்கம் வேதம் சொல்லுகிறது கவலைப்படு. எடுத்துக்கொள்ளுங்க, எதை குறித்து கவலைப்படணுமா? எபிரேயர் புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, இதை நீங்க குறித்து கொள்ளுங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் ஒருவர் வாசிங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலைப்பட்டிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆமே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், நீ உலகத்துல வாழுகிற சாப்பாட்டுக்காக, தண்ணீருக்காக, உடைக்காக, வீட்டுக்காக, நகைக்காக, செல்வத்துக்காக கவலைப்படாதிருங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், பெரிதான ரட்சிப்பு ஒன்று உனக்கு கொடுத்திருக்கிறார் இல்ல, அந்த ரட்சிப்பை குறித்து உனக்கு ஒரு கவலை இருக்கட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஐயோ நான் ஏன் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அந்த கவலை இல்லை. கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறாரே, தேவன் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரே, இந்த ரட்சிப்பை நான் எப்படி பயன்படுத்திக் கொள்ளுகிறேன்? ஆமென். இந்த ரட்சிப்பை என் வாழ்க்கையில எப்படி நான் செயலாற்றுகிறேன்? இந்த ரட்சிப்பை குறித்தான சிந்தை என் உள்ளத்துல எப்படி ஓடுகிறது? இந்த ரட்சிப்பு குறித்தான தாகம் எனக்குள் எப்படி இருக்கிறது? இந்த விதமான எண்ணங்கள் நமக்குள் என்ன உண்டாயிருக்கணுமா? கவலையோடு உண்டாயிருக்கணுமா? ஆமென். அதுதான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இந்த ரட்சிப்பை குறித்து உனக்கு ஒரு கவலையே இல்லாம நீ இருக்கிற, இந்த ரட்சிப்பை குறித்து ஒரு எண்ணமும் உனக்குள் இல்லாதபடிக்கு உன் வாழ்வில் எப்பொழுதும் பூமிக்குரிய காரியங்களை குறித்து, உன் தேவைகளை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டு இருப்பாயானால் தேவன் ரொம்ப வேதனைப்படுவார். ஆமென். கர்த்தர் என்ன செய்வார்? ரொம்ப வேதனைப்படுவார். நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? அந்த உறுதி உங்களுக்கு இருக்குதா? நம்பிக்கை இருக்குதா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு? அல்லேலூயா. நம்ம எல்லாரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கான அடையாளங்கள் என்ன? நிறைய சொல்லலாம். ஆமே. அப்போ நீங்களும் நானும் தேவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பை பெறுவதற்கு கர்த்தர் நம்முடைய வாழ்வில் சில காரியங்களை கர்த்தர் என்ன செய்தார்? நமக்கு செய்து நம்மளை தேவன் என்ன செய்தார்? ரட்சிப்புல தேவன் நம்மை நடத்தினார். சில நேரங்களில் கர்த்தர் எடுத்த உடனே ரட்சிப்பை கொடுத்து சிலர் என்ன செய்வார்? அற்புதங்களால் நடத்துவார். சிலரை கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்து தேவன் என்ன செய்வார்? பிறகு அவர்களை ரட்சிப்புல நடத்துவார். நீங்கள் அந்த வசனத்தை நீங்க நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா பாருங்க, அடையாளங்களினாலும் முதலாவது கர்த்தர் என்ன செய்யறாருங்க? அடையாளங்களினால கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒருவனை ரட்சிக்கிறார். அடுத்தது பாருங்க, அற்புதங்களினாலும் பல அற்புதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்வில் செய்து என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். அது மாத்திரம் பலவித பலத்த செய்கைகளினாலும் அவருடைய கரத்தினால பலத்த செய்கைகளை நம்முடைய வாழ்வில் செய்து கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்து இருக்கிறார். மனுஷன் சொல்லுவா, இதெல்லாம் முடியாதப்பா, இதெல்லாம் நடக்க சாத்தியமே இல்லப்பா, வாழ்க்கையில நீ உயிரோடு எழும்பி வர்றதுக்கு வழியே இல்லப்பா, அப்படிலாம் மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க. வாழ்க்கையில நம்முடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ, ஏன் நம்மளே சொல்லியிருப்போம், நம்ம குடும்பத்தாரே சொல்லியிருப்பாங்க. ஆனால் தேவன் பலத்த செய்கைகளை நம்முடைய வாழ்வில் செய்து கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்து அவர் நம்மை குறித்து என்ன சித்தம் வைத்திருந்தாரோ அந்த சித்தத்தை நம்முடைய வாழ்வில் கர்த்தர் செய்து நம்மை தேவன் என்ன செய்திருக்கிறாருங்க? ரட்சித்து தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, பரிசுத்த ஆவியின் வரங்களினாலே. ஆமே, பரிசுத்த ஆவியின் வரங்களினாலே கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்து இருக்கிறார். கடைசியா பாருங்க, அவருடைய சாட்சியினாலே கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாருங்க? ரட்சித்திருக்கிறார். நம்முடைய சாட்சி. ஆமே, அநேகருடைய சாட்சி. நிறைய பேர் ஆண்டவர் நமக்காக சிலரை கர்த்தர் அனுப்பி வைப்பார். அவங்க வாழ்வில் நடந்த அற்புதங்கள்,
அடையாளங்கள், தேவ சித்தம், கர்த்தருடைய வரங்கள், அவருடைய சாட்சி. நான் இப்படி இருந்தேன், கர்த்தரை விசுவாசித்த தேவன் வாழ்வில் இப்படி ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார் என்று ஒரு சாட்சியின் மூலியமாக தேவன் நம்ம என்ன செய்கிறார்? ரட்சிப்புல நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். இங்கே கூடியிருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வில் கர்த்தர் ஏதோ ஒரு வழியில தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறாருங்க? ரட்சித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்திருக்கிறார். நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா? அற்புதமே என் வாழ்க்கையில நடக்கலன்னு சொல்ல முடியுமா? ஆமென். ஏதோ ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கலன்றதுக்காக இன்னும் என் வாழ்க்கையில இயேசு எந்த அற்புதத்தையும் செய்யல அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. நம்ம வாழ்வில கர்த்தர் அனுதினமும் அன்றன்று கர்த்தர் நம்முடைய வாழ்வில அற்புதங்களை கர்த்தர் செய்து கொண்டே தான் இருக்கிறார். அதிசயங்களை கர்த்தர் செய்து கொண்டே தான் இருக்கிறார். சாட்சியாக தேவன் நம்மை நடத்தி கொண்டே தான் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். நீங்களும் நானும் சாட்சி. ஆமென். நேற்றைய தினம் நம்முடைய குடும்ப சூழல் எப்படி இருந்தது? அந்த சூழ்நிலையிலும் தேவனுக்காக நிற்கும்படியாய் கர்த்தர் நம்மை சாட்சியா நடத்துகிறாரே, விசுவாசத்துல நடத்துகிறாரே, அற்புதங்களை செய்து தேவன் நம்மை நடத்துகிறாரே. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழல் இருக்கும். இந்த மாதம் என்ன செய்ய போறோம்? ஐயோ, நாளைக்கு இந்த தேவை இருக்குது, நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த காரியங்களை யோசிக்கிற பொழுது கர்த்தர் அன்று இரவு அல்லது அடுத்த நாளுக்குள்ளாக தேவன் ஒரு அற்புதத்தை என்ன பண்ணிடுறாரு? செய்தறார். அது ஒரு சாட்சியாய் தேவன் நம்ம என்ன செய்கிறார்? சொல்ல வைக்கிறார். இந்த சாட்சியை ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் கேட்கிற பொழுது அல்லது தேவனை அறிந்த பிள்ளைகளை கேட்கிற பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை, அவர்களுக்குள்ளாக ஒரு விசுவாசம் என்ன செய்யப்படுகிறது? அனல் மூட்டப்படுகிறது, எழுப்பப்படுகிறது, தட்டி எழுப்பப்படுகிறது. கர்த்தர் உங்களையும் என்னையும் அற்புதங்களினாலும் சாட்சிகளினாலும் வரங்களினாலும் தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு சும்மா தேவன் நமக்கு கொடுக்கல. தம்முடைய ரத்தத்தை விளையக்கரையமாய் சிந்தி சிலுவையை சுமந்து முள்முடியை தலைமையில் சுமந்து அவமானங்கள் பட்டு தன் வஸ்திரம் எல்லாம் இல்லாதபடிக்கு நிர்வாணமாக எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டவராக உனக்காக உன் ரட்சிப்புக்காக தேவன் சிலுவையை கர்த்தர் சுமந்தார். ஆமென். சும்மா வரல அந்த ரட்சிப்பு. ஒரு ஆடை வெட்டி, ஒரு மாடை வெட்டி, ஒரு புறாவை வெட்டி பாவ நிவர்த்தி செய்து வந்த காரியங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற்றி தாமாகவே தேவன் வந்து என்ன செய்கிறார்? ரத்தம் சிந்தி பலியாய் ஒப்பு கொடுத்து நம்மை கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு இலவசமாய் வந்தது. ஆனால் இலவசமாய் வந்தாலும் அந்த இலவசத்துக்கு பின்பாக ஒரு பெரிய விலைக்கரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமென். தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் தியாகமாய் நமக்கு கர்த்தர் அர்ப்பணித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மற்றவங்களுக்காக அர்ப்பணிப்போட வாழுகிறோமா? தியாகம் செய்கிறவர்களா இருக்கிறோமா? இன்னைக்கு உலகத்தில் அது பார்க்க முடிகிறதா? அர்ப்பணிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை உலக சமுதாயத்துல பார்க்க முடிகிறதா? ஏதோ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்காக தியாகம் செய்வதை பார்க்க முடிகிறதா? இல்ல. இன்றைக்கு நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்திருக்குன்னு சொன்னால் காந்தி அன்றைக்கு என்ன செய்தாரு? தியாகம் செய்தார். ஆமென். இன்றைக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்று அம்பேத்கர் தன்னுடைய வாழ்க்கை என்ன செய்தாரு? தியாகம் செய்தார். எல்லாம் இப்படி பெரிய பெரிய மனிதர்களை பார்க்கிற பொழுது வாழ்க்கையில அவருடைய குடும்பத்தை பார்க்கிலும் உலகத்துக்காக, சமுதாயத்துக்காக, ஜனத்துக்காக அவர்கள் அவ்வளவு தியாகம் செய்திருப்பதெல்லாம் நம்ம படித்திருக்கிறோம். இதெல்லாம் வரலாறு. ஆனால் இன்றைக்கு ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் மனைவிக்குள்ளாக கூட அந்த தியாகத்தை பார்க்க முடியல, ஒரு அர்ப்பணிப்பு பார்க்க முடியல. ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. பார்க்க முடிகிறதா குடும்பத்துல? அன்றைய காலங்கள்ல கணவன் எப்படிப்பட்ட கொடுமை நிறைந்தவனாக, அவன் மகா மோசவனாக இருந்தாலும் கூட மனைவி தன் பிள்ளைகளுக்காக தன் சந்தோஷத்தை, தன் துக்கத்தை எல்லாம் சுமந்து இழந்து தன் பிள்ளைகளுக்காக தியாகத்தோடு வாழ்ந்த தாய்மார்கள் எத்தனையோ பெண்களை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். ஆமென். ஆனா இன்றைக்கு குழந்தைக்காக தியாகம் செய்வது கூட இன்றைக்கு இல்லாத நிலைமையில் அநேக பெண்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இருந்ததை தாங்க முடியாம ஒரு தாய் என்ன பண்ண, குக்கர் மூடி எடுத்து என்ன பண்ணிட்டா? கேட்டதுக்கு அவ சொல்றா, ரொம்ப அழுதுகிட்டே இருந்துச்சு, அதனால தூக்கி என்ன பண்ணிட்டேன்? குக்கர் மூடியை தூக்கி அடிச்சா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஒரு தாயால ஒரு குழந்தை அழுகிறத என்ன பண்ணிக்க முடியல? தாங்கிக் கொள்ள முடியல. நீங்களும் நானும் சின்ன வயசுல எவ்வளவு அழுது இருப்போம். நல்ல வேளை அன்னைக்கு குக்கர் இல்லை, பெரிய பெரிய ஈய குண்டான் தான் இருந்தது. குண்டான கமுத்தி இருந்தா என்ன ஆயிருக்கும்? மூச்சு விடாம என்ன பண்ணியிருப்போம்? கொதிக்கிற கஞ்சில தூக்கி உள்ள போட்டிருந்தா தவளை மாதிரி என்ன செஞ்சிருப்போம்? வெந்து போய் வெளியே வந்திருப்போம். ஆனா நம்முடைய தாய்மார்கள் நம்ம எவ்வளவு சிரமத்துக்குள்ள அவங்கள நம்ம நடத்தியிருப்போம். தூங்க விடாம அவங்கள நடத்தியிருப்போம், தொந்தரவு செஞ்சிருப்போம்.
ஏன்னா பேச தெரியாது, குழந்தைக்கு பேச தெரியாது, அது என்ன சொல்ல வருதுன்னே தெரியாது. ஆனா ஒரு தாய், ஒரு தகப்பன் எல்லா கஷ்டங்களையும் சுமந்து கடந்து, ஒரு பக்கம் பினான்சியல் பிரச்சனை, ஒரு பக்கம் சரீரத்துல பலவீனம் இருக்கும், ஒரு பக்கம் சொந்த பந்தம் பிரச்சனை இருக்கும், ஒரு பக்கம் வேலையில பிரச்சனை இருக்கும். இதன் நடுவுல குழந்தை விடிய விடிய தூங்க விடாம அந்த குழந்தை அப்படி பாடுபடுத்தி இருக்கும். ஆனாலும் நம்மளை என்ன செய்தாங்க? தியாகம் செய்து, தூக்கத்தை தியாகம் செய்து, பசியை தியாகம் செய்து, பலவீனத்தை, வியாதியை தியாகம் செய்து நம்மளை ஆளாக்கி வளர்த்தி கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க? வைத்திருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கிற தாய்மார்கள், பெற்றோர்களை இன்னைக்கு அப்படி பார்க்க முடியுதா? இன்னைக்கு 10 மாசம் என்னால சுமந்து பெக்க முடியாது. 10 மாசம் யார் பெத்து சுமந்து வர்றது? அதனால ஜப்பான்ல என்ன பண்ணிட்டான்? என்னால வளர்க்க முடியாது, என்னால குழந்தைய சுமக்க முடியாது, நாங்க வேலைக்கு போகணும், நாங்க சம்பாதிக்கணும், நிறைய நேரத்தை வீணடிக்க முடியாது. அதனால எங்களுடைய காரியத்தை என்ன பண்ண, ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன்ல, அப்படி 10 மாசம் ஒரு மருத்துவமனையில ஒரு மிஷின்ல குழந்தைய வச்சு அவங்க என்ன செஞ்சாங்க? வளர்த்தி அவங்க கொடுப்பாங்க. ஆமே. இன்னைக்கு தியாகம் என்பது, இன்றைக்கு ஒருவருக்காக இன்னொரு தியாகத்தோடு அர்ப்பணிப்போடு வாழ்கிற வாழ்க்கை சொந்த குடும்பத்திலே முதலாவது நம்மால பார்க்க முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு நிமித்தமாக, நம்மை முன்குறித்தது நிமித்தமாக கர்த்தர் தியாகத்தோடு தன்னை அர்ப்பணித்து தன் உடலில் இருக்கிற எல்லா ரத்தத்தையும் சிந்தி விலையேற பெற்ற, வேதம் சொல்லுகிறது, பெரிய ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ரட்சிப்புன்னு இல்ல, பெரிய ரட்சிப்பு. ஆமென். எப்படிப்பட்ட ரட்சிப்புங்க? பெரிய ரட்சிப்பு. நீ நினைக்கிற ரட்சிப்பு குறித்து உனக்கு ஒரு சிந்தையே உனக்குள்ள இல்ல, ஒரு நினைவு உனக்குள்ள இல்ல. இப்ப கூட இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஆமென். உனக்குள்ள ரட்சிப்பை குறித்து ஒரு சிந்தை இல்ல, ஒரு எண்ணம் இல்ல. தேவன் எனக்காக எவ்வளவு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 1 கோடி ரூபாய் விழுகுது, உனக்கு 1 கோடி ரூபாய் விழுகல. எப்படி இருக்கும் உள்ளம்? ஒரு வீதியில எல்லாரும் கூப்பன் கொடுக்கறாங்க, கூப்பன் கொடுத்து சொல்றாங்க எல்லாருக்கும் பரிசு உண்டுங்கன்றாங்க. ஆனா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 1 கோடி விழுந்துருச்சு, உனக்கு 1 ரூபாய் தான் விழுகுது, 100 ரூபாய் தான் விழுகுது. உன் மனசு எப்படி இருக்கும்? ஐயோ அவனுக்கு, எனக்கு வெறும் 100 ரூபாய் தான். ஆமென். நமக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலான பெரிய கிருபையை கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த உலகத்துல யாருக்கும் எவருக்கும் சீக்கிரமா கிடைக்காத அந்த ரட்சிப்பு, இன்னைக்கு பல பேர் ரட்சிப்பதற்கு பல தடைகள் இருக்குது. ஒண்ணு அவன் குடும்ப பின்னணி, அல்லது அவன் மதம், அவன் ஜாதி, அவனுடைய சுயம், அவனுடைய குடும்பம், அவனுடைய சூழல் அவனுக்கு தடையா இருக்குது. ஆனால் இதெல்லாம், இந்த தடையெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். பார்த்தீங்களா இந்த பெரிய ரட்சிப்பு? இதை குறித்து கவலை நம்ம இல்லாம இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பெரிய ரட்சிப்பை குறித்து, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பை குறித்து நீ கவலைப்படு என்று வேதம் சொல்லுகிறது. கவலைப்படாதே என்று வேதம் சொல்லுகிறது. சாப்பிட்றதை குறித்து, உடுத்துவதை குறித்து, பணம் சேர்ப்பதை குறித்து, வீடு கட்டுவதை குறித்து நீ கவலைப்படாதே. உன்னை சிருஷ்டித்த தேவன் உனக்கு என்ன வேணும், ஏது வேணும் எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், எல்லாம் உனக்கு தருவேன். கர்த்தர் உன்னை உற்சாகப்படுத்தும்படியாய், ஊக்கப்படுத்தும்படியாக கர்த்தர் இந்த வசனங்களை சொல்லியிருக்கிறார். நீ விசுவாசத்தோட, நம்பிக்கையோடு எவைகள் எல்லாம் கேட்பாயோ, எவைகள் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆமே. அது சின்னதோ பெருசோ எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன், நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அதை குறித்து நீ கவலைப்படாதே. உனக்கு கொடுத்திருக்கிற பெரிய ரட்சிப்பை குறித்து நீ கவலைப்படு என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. சும்மா இல்ல, கர்த்தர் ஒரு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், நம்மளும் பிறக்கிறப்ப என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா பிறக்கிறோம். நீங்க பிறக்கிறப்ப தெரிஞ்சுக்கிட்டு பிறந்தீங்களா ஏதாவது? ஆனால் இயேசு கிறிஸ்து பிறக்கிற பொழுதே தன்னுடைய வாழ்க்கை குறித்து நன்கு தெரிந்தவராய் அவர் பிறந்தார். ஆமென். என் வாழ்க்கை ரொம்ப குறுகிய வாழ்க்கை, இந்த குறுகிய வாழ்க்கையில் நான் செய்ய போகிற காரியம் பெரிய காரியம். ஜனத்துக்காக, தேவனுடைய சித்தத்துக்காக நான் வாழ போறேன், இதோ மரிப்பதற்காக நான் ஆயத்தப்பட்டிருக்கேன்னு பிறக்கிற பொழுதே அவர் தெரிந்து பிறந்தவர் அவர். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா நம்ம பிறக்கிறப்போ எப்படி பிறக்கிறோம்? ஒன்னும் தெரியாது, நமக்கு எதுவுமே தெரியாது. எப்ப இறப்புன்னு கூட நமக்கு தெரியாது. கர்த்தருடைய பிறப்பும் தெரியும், இறப்பும் அவருக்கு தெரியும். ஆமென். அவர் ஆதியும் அவரு, அந்தமும் அவரு. அல்லேலூயா. அல்பாவும் ஒமேகாவும் அவரே. அவர் தான் ஆரம்பம், அவர் தான் முடிவு, எல்லாம் அவருக்கு தெரியும். தெரிஞ்சு அவர் என்ன செய்கிறார்? பிறந்தார். எதற்காக? உங்களுக்காக, எனக்காக. ஆமென். இந்த உலக ஜனத்துக்காக கர்த்தர் அவ்வளோ பெரிய தியாகத்தை, அவ்வளோ பெரிய அர்ப்பணிப்போடு கர்த்தர் என்ன செய்தார்? நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பை குறித்து நமக்கு கவலை இருக்குதா? என்னைக்காவது நம்ம கவலைப்பட்டு இருக்கிறோமா? ஐயோ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இத்தனை வருஷம் ஆச்சு, என் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது, நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் என்ன சிந்திக்கிறேன், நான் எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறேன்,
என் மனதில் இருக்கிற கவலை எல்லாம் எது பெருசா இருக்குது, எதை குறித்து அதிகமா நான் கவலைப்படுறேன் அப்படின்ற எண்ணங்கள் நமக்குள் இருக்குதா? அப்படி சிந்தை நமக்குள் இருக்குதா? ஆமென். பெரிய ரட்சிப்பு, பெரிய ரட்சிப்பு. நம்ம சொல்றோம், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டுட்டேங்க, சும்மா சாதாரணமா சொல்லிட்டு போறோம். ஆனா அதனுடைய அந்த வார்த்தையுடைய அந்த கணம், அந்த வார்த்தையுடைய அவ்வளோ பெரிய தியாகமும் அர்ப்பணிப்பும் இயேசுடைய பாடும் அதில் உள்ள அடங்கி இருக்கிறது. ஆமென். ரட்சிப்பு யாருக்கும் கிடைக்காத, எவருக்கும் எளிதாய் கிடைக்காத, சீக்கிரமாய் ஏற்றுக்கொள்ளாத, சீக்கிரமாய் போகாத ஒரு பெரிய ரட்சிப்பு உனக்கு எளிதாய் கிடைத்திருக்கிறது. ரொம்ப விரைவா கிடைச்சிருக்குது, ரொம்ப வேகமா கிடைச்சிருக்குது. ஏன் தெரியுமா? இந்த ரட்சிப்பு குறித்தான கவலை உனக்குள் எப்பொழுதும் இருக்கணும். ஆமென். உனக்கு பின்னாடி பல ஜனங்கள் வரணும். உன் பின்னாடி முதல்ல உன் குடும்பம் வரணும். ஆமென். உன் பின்னாடி யார் வரணும்? முதல்ல உன் குடும்பம் முதல்ல வரணும். நோவா அவன் ரட்சிக்கப்பட்டான். எப்படி? தான் மட்டும் இல்ல, தன் மனைவி, தன் பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்தான்? வேலைக்குள்ள கொண்டு போனான். ஊர்ல இருக்கிறவன ஒருத்தனை அவனால கொண்டு போக முடியல. ஊர்ல இருக்கிற ஒருவனை என்ன செய்ய முடியல? கொண்டு போக முடியல. ஏன் கொண்டு போக முடியல? என்ன, நோவா யாரு? துன்மார்க்கரா? நோவாவுடைய பிரசங்கம் சரியில்லையா? நோவா கிட்ட ஜெபம் இல்லையா? நோவா அவ்வளவு தூரம் பிரசங்கம் பண்ணாரு. நோவா ஒரு தீர்க்கதரிசி, வருகை குறித்து அவர் அன்னைக்கே பிரசங்கம் பண்ணிட்டார். ஒரு சுவிசேஷகர் அவர். அப்ப நோவா சரியில்லையா? அவருடைய பர்சனல் லைஃப் சரியில்லையா? இருக்கிறதுலே நோவா எப்படிப்பட்டவனா இருந்தானா? கொஞ்சம் நீதிமானா இருந்திருக்கிறான், உத்தமனா இருந்திருக்கிறான். அப்போ இன்னைக்கு நம்ம பிரசங்கிக்கு, இன்னைக்கு ஊழியர்களுடைய பிரசங்கத்தை கேட்டு நம்ம ஒரு மார்க்க போறோம். என்னன்னா, அப்படிலாம் அவர் பிரசங்கம் பண்றாரு, அப்படிலாம் ஜெபிக்கிறார், அப்பயே சபை வளரல. நோவா அப்படிலாம் சுவிசேஷம் சொன்னார், அப்படிலாம் ஜோம்னார், ஏன் ஒருத்தவங்க கூட வேலைக்குள் வரல? அப்படி ஒரு கேள்வி போடுங்களேன், ஆன்சர் கிடைச்சிடும். பிரச்சனை நோவா கிட்ட இல்ல, அங்குள்ள ஜனங்க கிட்ட. ஆமென். பிரச்சனை பாஸ்டர் கிட்ட இல்ல, சபை விசுவாசிங்கிட்ட தான் இருக்குது பிரச்சனை. நான் தான் போன வாரம் சொன்னல, எப்பவுமே பழிய தூக்கி அடுத்தவங்க மேல போட்டு போட்டு நம்முடைய பழக்கமாச்சு. ஆமென். அல்லேலூயா. சரி, பாஸ்டருடைய பிரசங்கம் சரியில்லை, நீ பைபிள் வாசிக்கிறல? வாசிக்கிறேன். அப்ப வசனம் உனக்கு சொல்லுது இல்ல? சொல்லுது, கீழ்ப்படியே. ஏன் கீழ்ப்படியாம போற? அப்ப நீ பைபிளை குறை சொல்லுவியா? அது எப்படி பைபிளை குறை சொல்ல முடியும்? அது பரிசுத்த ஆவியானவர் எழுதுன, அதை தானே பாஸ்டர் சொல்றாரு. அதையே பாஸ்டர் குறை சொல்ற? பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கு. முதல்ல நம்ம கிட்ட என்ன இருக்கிற பிரச்சனை கண்டுபிடிச்சா போதும். ஆமென். அப்ப நோவா தன் குடும்பத்தை என்ன செய்தாரு? எல்லாருக்கும் சொன்னாரு. அதே வேளையில் தன் குடும்பத்தை என்ன பண்ணிக்கிட்டாரு? ரொம்ப கவனமா அவங்கள நடத்தினார் கிறிஸ்துவுக்குள்ள. ஆமென். தேவனுக்குள்ள நடத்தினார். அதனால வேலைக்குள்ள குடும்பமா போய் என்ன பண்ணிட்டாங்க? கர்த்தருடைய வருகை வந்தா இன்னைக்கு நீங்க மட்டும் வருவீங்களா அல்லது உங்க குடும்பமும் வருமா? சொல்லுங்க பாப்போம். நீங்க மட்டும் வருவீங்களா இல்ல உங்க குடும்பமும் வருமா? ஆலயத்துக்கே உன் குடும்பம் இன்னும் வரல, அப்புறம் எங்க பரலோகத்தின் குடும்பம் வரப்போகுது? ஆமென். அல்லேலூயா. சில பேர் சொன்னா அதெல்லாம் கேட்கறதே இல்லை. சில பேர் புருஷனை சொல்லியே ஏமாத்துறாங்க, பிள்ளைகளை சொல்லியே ஏமாத்துறாங்க. ஏமாத்துங்க. ஆமென். ஏமாத்துங்க, கவலையே இல்லை. ஆமென். ஐயோ எங்க வீட்டுக்காருக்கு அதெல்லாம் பிடிக்காது, ஐயோ என் பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. உன் வீட்டில் நீ போட்டதுதான் சட்டம், அது தேவனுக்கே தெரியும், ஊழியக்காரன் எங்களுக்கும் தெரியும். ஆமென். நீ போறதுதான் சட்டம். நீ என்ன சொல்லி அதுதான் உன் புருஷன் கேட்பான், நீ என்ன சொல்லி அதுதான் உன் பிள்ளைங்க கேட்க. எப்படி நீங்க அப்படி சொல்றீங்க? அதனால தான் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறனால தான் நீங்க ரெண்டு பேரும் குடும்பமா இருக்கிறீங்க. எங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையோ அங்க இன்னும் டைவர்ஸ் ஆயிருக்கும். ஆமென். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் உங்க வீட்டுக்காரர் கேட்பார், நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் உங்க மனைவி கேட்பாங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் உங்க பிள்ளைங்க கேட்பாங்க. ஆனா ஆலயத்துக்கு வருகிற பொழுது நீங்க மட்டும் வரீங்க. கல்யாணத்துக்கு, கருமாரிக்கு, வளைகாப்புக்கு, காது குத்துக்கு, ஓட்டு போடுறதுக்கு, எல்லாத்துக்கும் எங்க எப்படி போறோம்? குடும்பமா போறோம். ஆனா ஆலயத்துக்கு மாத்திரம் எப்படி வரோம்? நான் மட்டும் போறேன், நீ வீட்டுல இரு. ஆமென். ஏன் பிள்ளை வரல? தூங்குதுங்க. பிள்ளை என்ன செய்யுதான்? தூங்குது. காலையில 8 மணிக்கு என்ன செய்ய முடியாது? பிள்ளைய எழுப்பும். ஏன்னா வாரம் முழுக்க பிள்ளை 6 மணிக்கு எழும்புது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பிள்ளை தூங்கிட்டுமேன்னு விட்டுட்டு வர நீ. ஆமென். அதே ஞாயிற்றுக்கிழமை உன்னுடைய தம்பிக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் தான், உன் பிள்ளை விட்டுட்டு போவியா? தாய் மாமனுக்கு கல்யாணம், என்னடா இன்னும் தூக்கம் தட்டி எழுப்பவே எழுப்ப மாட்டியா? ஆமென். ரட்சிப்பு கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற பெரிய ரட்சிப்பு எதற்கு தெரியுமா? உன் குடும்பத்தை முதலாவது ரட்சிப்புல நடத்துவதற்காக கர்த்தர் உனக்கு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. முதல்ல உனக்கு என்ன வரணும்? என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள், அடுத்தபடியாக எனக்கு அடுத்தபடியா இவங்க கிறிஸ்துவுக்குள்ள வரணும் ஆண்டவரேன்ற அந்த எண்ணம், அந்த வாஞ்சை, அந்த ஏக்கம், அந்த தாகம், அப்படி அந்த ஒரு வைராக்கி உங்களுக்குள் முதலாவது வரணும். ஆமென். அல்லேலூயா.
பரிசுத்தாவியானவர் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி வைக்கிற கேள்வி அதுதான். உனக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்க இந்த பெரிய ரட்சிப்பை குறித்து என்றைக்காவது நீ சிந்திக்கிறாயா, யோசிக்கிறாயா, கவலைப்பட்டிருக்கிறாயா? இரண்டாவது கேள்வி, இந்த ரட்சிப்பு உனக்கு ஏன் கொடுத்திருக்கிற? உனக்கு பின்பாக இருக்கிற உன் மனைவியோ அல்லது கணவனோ உன் பிள்ளைகளோ அவர்கள் என்னை சேவிப்பதற்காக, பின்பற்றி வருவதற்காக நான் இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறேன். நீ என்ன செய்து கொண்டிருக்கிற? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ரட்சிப்பு குறித்தான எண்ணமே நமக்கு இல்லை. ஏதோ கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்னை எதற்காக ரட்சித்தார்? எப்படிலாம் என்னை ரட்சித்திருக்கிறாரு? அவருக்கு வேற வேலை இல்லையா? வேற ஆளே இல்லையா? யோசித்து பாருங்க. உலகத்துல எத்தனை படிச்சவன் இருக்கிறான், எவ்வளவு அறிவாளி இருக்கிறான். பல்பு கண்டுபிடிச்சவன், செருப்பு கண்டுபிடிச்சவன், போன் கண்டுபிடிச்சவன், டெக்னாலஜி கண்டுபிடிச்சவன், இன்னும் கண்டுபிடிக்கிறவன் நிறைய பேர் இருக்கிறான். அவனையெல்லாம் விட்டுவிட்டு ஒன்னுத்துக்கு உதவாத சோத்து மாடு, மண்டு, தத்தி, மக்கு, ஒன்னுத்துக்கு பிரயோஜனம். நம்மளை ஏங்க இப்படி ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்து வைக்கணும்? முதல்ல இதை விளங்கிக்கணும். நம்ம ஏதோ இப்போ பெரிய நீங்க ஜீனியஸ், பெரிய அறிவாளி, பெரிய எல்லாம் கர்த்தர் கொடுத்த கிருபை, பிச்சை. ஆமே. பேதையா இருந்த உன்னை கர்த்தர் இன்னைக்கு அவருடைய கிருபையினால உனக்கு நல்ல காரியங்களை கொடுத்து சமுதாயத்தில் உன்னை என்ன பண்ணி நிற்கிறார், வச்சிருக்கிறார். அற்புதம், அடையாளம், இப்படி பலத்த செய்கைகள் எல்லாம். அப்பதான் நீ விளங்கிக்கணும், இதெல்லாம் என்கிட்ட இல்லாம இருந்தது, இப்ப எப்படி என்கிட்ட இதெல்லாம் இருக்கு. ஓ, அப்ப எனக்குள்ள புதஞ்சிருக்கிறத நான் கண்டுகொள்ளாம குருடனா இருந்தேன். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், இதெல்லாம் எனக்கு எடுத்து கொடுத்து எனக்கு என் வாழ்க்கையில எல்லாம் செஞ்சு இன்னைக்கு எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு முதல்ல விளங்கிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா நம்ம இன்னமும் பிறந்ததுல இருந்து பயங்கர ஜீனியஸ் மாதிரியும் எல்லாமே எனக்கு தெரியுன்ற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இல்ல. ஆமென். என்னுடைய வாழ்வில் எப்பவுமே அதை நான் நினைப்பேன். இன்றைக்கு நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கிறோம்னா எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. ஆமென். கர்த்தர் நம்மளை நடத்துறார். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் பேச வைக்கிறார், சிந்திக்க வைக்கிறார், யோசிக்க வைக்கிறார். முன்னெல்லாம் யோசிக்கவே மாட்டேன், சிந்திக்கவே மாட்டேன். உட்காந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா உட்காந்து யோசிக்க மாட்டேன். எடுத்துமா கவுத்துமா அப்படின்ற காரியம் தான். ஆனா இப்ப அப்படி இல்லை. ஒரு விஷயம் வந்தா ஒரு காரியத்தை உட்காந்து நிதானித்து யோசித்து 3 நாள் 4 நாள், ஏன் 1 வாரம் கூட உட்காந்து யோசித்து நிதானமா ரொம்ப பொறுமையா செயல்படுற அளவுக்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு, உருவாக்குறாரு. உங்க வாழ்வில கர்த்தர் அற்புதத்தை செய்து உங்களை தேவன் என்ன பண்றாரு, அழைக்கிறார். ஏங்க அவருக்கு அந்த வேலை? உலகத்துல எத்தனை பேர் இருக்கான் தெரியுமா? ராக்கெட் கண்டுபிடிச்சவன் இருக்கிறான், பிளைட்டை கண்டுபிடிச்சவன் இருக்கிறான். இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் நம்ம எல்லாம் பைக் எல்லாம் பறக்க போகுது. இதை கண்டுபிடிச்சவங்களாம் இன்னைக்கு ஜப்பான்ல இருக்கிறான், சீனால இருக்கிறான். பைக் எப்படி போக போகுது, இனி பறந்துட்டு போக போறோம். இதெல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனெல்லாம் கடவுளை விட்டுவிட்டாரு. அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க. நம்மள மாதிரி தின்னுபிட்டு தூங்கிட்டு இருந்திருப்பானா? எப்பவுமே அந்த கண்டுபிடிப்பு சக்சஸ் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பான்? தூங்காம, உறங்காம, சாப்பிடாம அப்படியே கண்டுபிடிச்சு இருந்திருப்பான். கர்த்தர் அவனெல்லாம் விட்டுவிட்டு நம்ம தூங்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, நம்மளை தட்டி எழுப்புறாரு. என்ன கொடுமை. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம நல்லா தூங்கணும் பார்த்தீங்களா, முழிச்சிட்டு இருக்கிறவனை கூட எழுப்பிடலாம். ஆனா இந்த தூங்குற மாதிரி நடிக்கிறான்ல, அவனை என்ன செய்ய முடியாது, எழுப்புறது ரொம்ப சிரமம். நம்ம தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தோம், நம்மளை போட்டு கர்த்தர் என்ன பண்றாரு, எழுப்பி அவருடைய பெரிய ரட்சிப்பை கர்த்தர் என்ன செய்கிறாரு, கொடுக்கிறார். ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கைகளை தட்டி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? கவலைப்படுறீங்களா? கவலைப்பட்டிருக்கீங்களா? இந்நாள் வரையும் என் வாழ்வில் நான் இப்படி ஒரு ரட்சிப்பை பெற்றிருக்கிறேனே, நான் கடவுளுக்காக என்ன செய்திருக்கிறேன் அப்படின்ற என்னைக்காவது உங்களுக்கு அப்படி ஒரு காரியம் உங்களுக்கு இருந்திருக்கா? கவலைப்பட்டிருக்கீங்களா? ஐயோ, கடவுளுக்காக நான் எதையாவது ஒன்று பண்ணணுமே, எதையாவது ஒன்று செஞ்சிருக்கணுமே, அப்படி ஏதாவது நீங்க கவலைப்பட்டீங்க அப்படின்னா இந்த காரியத்தை நீங்க எப்படியாவது செஞ்சிருப்பீங்க. 1 கொரிந்தியர் 9:16 ஒரு வாசிங்க. நான் உண்மையாமே கவலைப்பட்டிருக்கிறேன், நான் கவலைப்பட்டிருக்கிறேன், நான் கவலைப்பட்டதுக்கு இதுதான் சாட்சி அப்படின்ற 1 கொரிந்தியர் 9:16 வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:16. சுவிசேஷத்தை அது என்மேல் விழுந்த சுவிசேஷம். நம்ம அவர் பவுல் என்ன பண்ணார், சொல்லி வந்தாரு. ஆனா அது சொல்றாரு, அது என்மேல் விழுந்த. நீங்க சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கீங்களா? யாருக்கு சொல்லியிருக்கீங்க? கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுக்கு நீங்களே சொல்லியிருக்கீங்களா?
மற்றவர்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோமா? நம்ம சொல்லியிருக்கிறோம்னா ரட்சிப்பு குறித்தான கொஞ்சம் அறிவாவது நமக்கு இருந்திருக்குதுன்னு அர்த்தம். ரட்சிப்பு குறித்தான கொஞ்சம் அறிவாவது எனக்கு இருந்திருக்குது அப்படின்றத நீங்க என்ன பண்ணிக்கலாம். ஒருவேளை நான் சொல்லவே இல்லை அப்படின்னா அந்த அறிவு எனக்கு இன்னும் வளரல, இன்னும் நான் அதில் வளர்ச்சி அடையலை, நீங்க விளங்கிக்கிற வேண்டியதுதான். நான் இன்னும் ரட்சிக்கப்பட்ட நாள் வந்து நிறைய நன்மைகளை பெற்றுக்கிட்டேன், நான் நல்லா இருக்கிறேன். ஆனா இயேசு கிறிஸ்து எனக்கு செய்த நன்மைகளை மற்றவருக்கு இன்னும் நான் சொல்லாம இருக்கேன்னா இன்னும் நான் அந்த விஷயத்துல அறியாம இருக்கிறேன்னு அர்த்தம். அறியாத பிள்ளையா இருக்கிறேன், அறியாமையில இருக்கிற நீ. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ உனக்கு இன்னும் அதுல நீ அறிவுல நீ என்ன செய்யல, இன்னும் நீ வளரலன்னு அர்த்தம். அப்ப நீ என்ன செய்து கொள்ளணும், அதில் நீ வளர்ந்து கொள்ளணும். எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பெரிய ரட்சிப்பு சும்மா வரல. அப்ப இந்த ரட்சிப்பை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னா நான் என்ன செய்திருக்கிறேன், மற்றவருக்கு நான் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறேனா, அல்லது மற்றவருக்காக நான் பாரப்பட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறேனா, மற்றவர்களுக்காக ஒரு நிமிஷமாவது ஸ்தோத்திரமாவது சொல்லி இருக்கிறேனா, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணி பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். ஆமென். மத்தேயு 12:36 ஒருவர் வாசிங்க. மத்தேயு 12:36 வாசிங்க. மத்தேயு 12:36 வாசிங்களேன். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம பேசுற வீண் வார்த்தை என்ன? வீண் வார்த்தை நிறைய நம்ம வாழ்க்கையில வீணான வார்த்தைகள் தான் நிறைய இருக்கு. இதெல்லாம் எங்க நம்ம ஒப்புவிக்க போறோம்? நியாய தீர்ப்புல ஒப்புவிக்க போறோம். மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்புல எல்லாம் என்ன செய்யப்படுமா? கணக்கு ஒப்புவிக்கப்படும். இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். நம்ம பேசுற வீண் வார்த்தை ஆலயத்தை குறித்து, பிரசங்கத்தை குறித்து, அபிஷேகத்தை குறித்து, எல்லாம் ஊழியத்தை குறித்து பாஸ்டர் சொல்லுவாரு, அவரு செய்வாரு, அவரெல்லாம் பார்த்துப்பாரு. நம்ம போய் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? நமக்கு நேரம் இருக்கா? இன்னைக்கெல்லாம் யார் அதெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்க? நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சுவிசேஷம் சொன்னா ஒருவர் ஏற்றுக்கொள்ளணுன்ற அந்த முடிவோட போவாதீங்க. ஆமென். நீங்க அப்படி ஒரு முடிவோட போறீங்கன்னா உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. நான் சொன்னா நீ ஏத்துக்கணும், நீ சபைக்கு வந்துதான் ஆகணும் அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. நான் சொல்லுகிறேன், அது என் தலைமையில் விழுந்த கடமை. நான் சொல்றேன் உனக்கு. ரெண்டாவது, உனக்காக நான் அடுத்தது என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணுவேன். அடுத்தது மூணாவது என்ன சொல்லுவேன்? ஊழியக்காரர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ண சொல்லுவேன். ஆமென். நீங்க இப்படியே போங்க. நீங்க 10 பேருக்கு சொல்றீங்கன்னா அதுல ஒருவனாவது என்ன செய்வான்? தொடப்படுவான். நிச்சயமா தொடப்படுவான். ஆமென். அப்ப வீண் வார்த்தைகள் நம்ம பேசுகிறோம் என்று சொன்னால் நம்ம எல்லாவற்றையும் எங்க ஒப்புவிக்க வேண்டியதா இருக்குது? அதிகமா பேசுறத முதல்ல என்ன பண்ணுங்க? குறைச்சுக்குங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எப்ப குறைக்க போறீங்க அப்படின்னு தெரியுது. ஆமென். ஹல்லேலூயா. எங்களை சொல்றீங்க நீங்க கம்மியா பேசுங்கன்னு, ஆனா நீங்க நிறைய பேசுறீங்களே. பிரசங்கனாவே பேசுறது தான். ஆமென். பிரசங்கனாவே என்னதுங்க? பேசுறது தான். உங்க வாழ்க்கையில நீங்க நேரத்தை வீணடிக்கிற மாதிரி நிறைய வார்த்தை என்ன இருக்குது யோசித்து பாருங்க. ஒருவரோடு ஒருவர் உட்காந்து எவ்வளவு நேரம் நீங்க நிறைய பேசுறீங்க, அதுல எவ்வளவு வீண் வார்த்தைகள் இருக்குது. என்னைக்காவது நீங்க டெய்லியும் வாரம் முழுக்க ஸ்பிரிச்சுவல் பத்தியே பேசுறீங்களா? யாராவது அப்படி யாராவது இருக்கீங்களா? குணசாலிங்க அப்படி ஏதாவது இருக்கீங்களா? ஸ்பிரிச்சுவலை குறித்து பேசுறவங்க இருக்கீங்களா? இன்னைக்கு நடங்கிற பிரசங்கத்தை குறித்து அந்த நைட்டே நம்ம அதை குறித்து நம்ம அறிவுக்கு புரியல அப்படின்னா அதை வேற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அதை வியாக்கியானம் பண்ணி பேசிட்டு இருப்போம். கர்த்தர் பார்க்கிறாரு. நீங்க பேசுறத கர்த்தர் என்ன செய்றாரு? இது எங்க நீ ஒப்புவிக்கணும்? ஆமென். அல்லேலூயா. பொழுதுனிக்கு நம்ம பேசுறோமே, இந்த பேச்சில் ஏதாவது விசுவாசத்துக்கு ஏதுவா, ரட்சிப்புக்கு ஏதுவா, ஊழியத்துக்கு ஏதுவா, அல்லது உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அனல் மூட்டத்தக்கதா உன்னுடைய கான்வர்சேஷன் இருக்கா? உன்னுடைய பேச்சு இருக்கா? இருக்கா? இருக்கா இல்லைங்களா? ஒண்ணு இருக்குன்னு சொல்லுங்க, இல்லை இருக்காதுன்னு சொல்லுங்க. இருக்கா இல்லையா? இல்ல. நம்ம ஒண்ணு மறந்துட்டோம். நம்ம நினைக்கிறோம் செய்யற பாவத்துக்கு மட்டும்தான், நம்ம செயல்ல செய்யற பாவத்துக்கு மட்டும்தான் நியாய தீர்ப்பு. இல்ல, நீ பேசுற பேச்சுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. ஆமென். நம்ம பேசுற பேச்சுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. நேரடியாவோ மறைமுகமாவோ நீ வாயே திறக்காம மனசுக்குள்ள பேசுற பத்தியா, எல்லாத்துக்கும் என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு. எடுத்து பார்த்தா நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமா நம்மால என்ன செய்ய முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டே போக முடியாது.
நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கும் லாய்க்கு இல்லை, அதுக்கு நம்ம குவாலிஃபிகேஷன் இல்லை. சரி, நரகத்துக்காவது போகலான்னாலும் அதுக்கும் நமக்கு, ஏன்னா சாத்தானும் சில குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கிறான், சில தகுதிகளை வச்சிருக்கிறான், அதுக்கும் நமக்கு என்ன இல்லை. ஆக மொத்தம் உலகத்திலையும் அனாதை, செத்த பிறகையும் அதான் அனாதை போனன்றாங்க. அப்போ நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்மளை எங்க கொண்டு போய் நிறுத்துது? நியாயத்தீர்ப்புல போய் கொண்டு போய் நிறுத்த போகுது. ஆமென். அப்ப நம்ம அதிகமா நம்ம எதை குறித்து பேச வேண்டியதா இருக்குது? சத்தியத்தை குறித்து நம்ம அதிகமா பேசணும். சத்தியத்தை குறித்து அதிகமா பேசுங்க. யாராவது ஒருவர் உங்களை சத்தியத்துக்கு நேரா பேசாம அப்படி குறையா உங்களுடைய ஆத்மாவை ஒருவேளை அவிசுவாசத்துல அல்லது நம்பிக்கை இழக்க பண்ணுகிற மாதிரியான வார்த்தைகள் வருதுன்னா அவங்களை விட்டு அப்படி நேக்க விலகுங்கன்ற. ஆமென். அல்லேலூயா. அது ரொம்ப நல்லது. ஆமென். அப்போ நம்மளுடைய நிலை எப்படி? இங்க பாருங்க, மத்தேயு 26:43 வாசிங்களேன். நம்முடைய நிலை எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம்? வாசிங்க. மத்தேயு 26:43 வாசிங்க. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணிட்டு வந்து பார்க்கறா. இங்க பார்த்தா என்ன நடக்குது? நல்லா தூங்குறாங்க. 3 தரம் அவர் போய் என்ன பண்றாரு? ஜெபம் பண்ண போறாரு. 2 தரம் வந்து இவங்களை என்ன செய்யறாரு? எழுப்புறாரு. இவங்க கண்ணெல்லாம் எப்படி இருக்குது? நித்திரை மயக்கமா இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி தான் இருக்குது? நித்திரை மயக்கமா இருக்குது. என்ன மயக்கமா இருக்குது? தூக்க மயக்கத்தில் இருக்கிறோம் நம்ம. சில சபைகள்ல ஆத்துமாவில மயக்கமா இருப்பாங்க. நம்ம சபை எப்பயுமே இரட்டிப்பான நன்மையை பெற்ற சபை. சரீரத்திலையும் தூங்குது, ஆத்மாவில் என்ன செய்யுது? தூங்குது. இங்கு சீசர்கள் ஆண்டவர் சொல்றாரு, ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சம் எப்படி உள்ளது? 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? சோதனைக்கு உட்படாதபடிக்கு. ஆமென். ஒருவேளை இவங்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய பாட பத்தியே ஒன்றும் புரியல போல. அதனாலதான் கீழே வந்து சொல்றாரு, நீங்க தூங்குனது போதும், எழுமுங்க. குமாரன் என்ன செய்ய வேண்டியதா இருக்குது? பாடுபட வேண்டியதா இருக்குது. ஒருவன் காட்டி கொடுக்க பார் வந்துட்டான் அப்படின்றாரு. ஆமென். அப்போ இன்னைக்கு நமக்கு ஒரு தெளிவு இல்லை. ஆத்மாவில் நம்ம எப்படி இருக்கிறோம்? தூங்கிட்டு இருக்கிறோம். உங்க ஆத்மா எப்படி இருக்குது? சரீரமும் தூங்குது, ஆத்மாவும் என்ன செய்யுது? நம்ம சரீரமும் தூங்குறதுனால ஆத்மாவும் தூங்குறதுனால தான் நமக்கு தரித்திரம் வருது. என்ன வருது? தரித்திரம் வருது, வறுமை வருது. வேதம் சொல்லுகிறது, வழிபோக்கு, நீ இன்னும் தூங்குவேன்னு சொன்னா வழிபோக்கனை போல என்ன வருமா? ஏன் நம்ம வாழ்க்கையில தரித்திரம் வரும்னா இந்த 2 விதமான தூக்கம். இந்த 2 தூக்கத்துல ஏதாவது ஒரு தூக்கத்துல இருக்கிறோம்னா நமக்கு கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆமென். அந்த கஷ்டம் போவே போவாது. அப்போ இங்க சொல்லப்படுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க இன்னும் ஏன் தூங்கிட்டு இருக்கிறீங்க? ஒரு 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? இன்னைக்கு நம்ம ஆத்மாவில் எப்படி இருக்கிறோங்க? தூங்கிட்டு இருக்கிறோம், நல்லா தூங்குறோம். ஆத்மா தூங்குது, ஒரு உணர்வு இல்லை ஆத்மாவில். கர்த்தர் வாரம் தேவாலயத்துல வந்து என் ஆலயத்தை நீங்க கல்லறை குகையை ஆக்குனீங்களா அப்படின்னு சொல்லி சாட்டை எடுத்து இழுக்கிறார். இன்னைக்கு இந்த ஆலயத்தை நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்? அலிபாபாவும் 40 திருடர்கள் யாருன்னு கேட்டா நம்ம தான். அலிபாபாவும் இது என்னது? ஆலயம். ஆண்டவர் அன்றைக்கு ஆலயத்துல போய் பார்த்தா புறா வித்துட்டு இருக்கிறான், மணி டிரான்ஸ்ஃபர் வச்சுட்டு இருக்கிறான், வியாபாரம் நடக்குது, சாட்டை எடுத்து இழுத்தாரு. இன்றைக்கு இந்த தேவாலயம் எப்படிப்பட்ட தேவாலயமா இருக்குது? கல்லர் குகைனா என்னங்க? திருட்டு பசங்க குகை அப்படின்னு அர்த்தம். அப்படி சொன்னா தான் நமக்கு புரியும். திருட்டு பையன் வீடு இது. அப்ப கர்த்தர் பார்க்கிறாரு, இது நான் தங்குகிற தேவாலயம், இது என் ஜெப வீடு, இது என்னுடைய ஆலயம்ட்டு ஒரு நாள் சாட்டை எடுத்தான்னு வச்சுங்களேன், உள்ள இருக்கிற திருடால என்ன செஞ்சிருவான்? ஓடி போயிடுவான். ஆனா தேவன் இந்த ஆலயத்துக்குள் வருவதற்கு நம்ம முதலாவது விரும்பல. இந்த திருட்டு காரியமெல்லாம் என்னை விட்டு விலகி போகட்டும் ஆண்டவரே அப்படின்றது நம்ம முதல்ல என்ன செய்யல, வரல. ஆமென். இந்த ஆத்மாவில அப்படியே மயங்கி போயிருக்கிறோம், தூங்கி போயிருக்கிறோம். அல்லேலூயா. உங்க கண்ணெல்லாம் பாருங்களேன், உங்க கண்ணெல்லாம் பாருங்க. அப்படியே பக்கத்துல கண்ணாடி இருக்குது, அப்படியே பாருங்க. உங்க கண் எப்படி இருக்குது? உங்க ஆத்மாவில் இருக்கிற கண் எப்படியோ அப்படிதான் உங்க சரீர கண் இருக்கும். செல்போன்லாம் எடுத்து ஒருத்தர் பார்க்குறாங்க. ஆமென். அகத்தின் அழகு. உங்க ஆத்மா கண் எப்படி இருக்குதோ
அப்படித்தான் உங்க முக கண்ணு இருக்கும். ஒரு தெளிவு இருக்கும் உங்க கண்ணுல, ஒரு உற்சாகம் இருக்கும். ஆலயத்துக்கு வருகிற பொழுது உங்க கண்கள் எப்படி இருக்கும்? ஒரு உற்சாகம் இருக்கும். நீங்க இன்னும் ஆத்துமாவில் எப்படி இருக்கீங்க? தூங்கிட்டு இருக்கிறோம். பெரிதான ரட்சிப்பை குறித்த கவலை இல்லாம தூங்கிட்டு கிடக்கிறோம் ஆத்துமாவில். இன்னொரு வசனம் வாசிங்க, 1 கொரிந்தியர் 4:4 வாசிங்களே. 2 கொரிந்தியர் 4:4 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்ன செய்யறான்? அவருடைய கண்களை, ஆமா, மனதை என்ன செய்யறானா? யார் இந்த பிரபஞ்சத்தின் தேவன்? யாரு? பிசாசு. அதெல்லாம் நல்லா தெரியும். பிசாசு அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். பிசாசு, சாத்தான், இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா அவன் நம்மளுடைய மனக்கண்ணை எப்படி ஆக்கி வச்சிருக்கிறானா? குருடாக்கி வச்சிருக்கிறான். இந்த பிரபஞ்சத்தின் தேவன் பிசாசு நம்ம கண்ணை எப்படி ஆக்கி வச்சிருக்கிறான்? குருடாக்கி வச்சிருக்கிறான். நம்ம மனதெல்லாம் குருடாக்கி வச்சிருக்கிறான். நான் ஏன் ரட்சிக்கப்பட்ட நான் என்ன செய்யணும்? ஏன் கர்த்தர் இவ்வளவு அற்புத அடையாளங்களை என் வாழ்க்கையில ஏன் செஞ்சாரு? செஞ்சு என்னை ஏன் ரட்சிக்கணும்? ரட்சித்த பிறகு நான் ஏன் ஆண்டவரை சபைக்கு கொண்டு வரணும்? ஏன் இந்த உபதேசத்தை கேட்கணும்? இந்த சபையில நான் ஏன் உட்கார்ந்து இருக்கணும்? இந்த சபைக்கு, இந்த ஊழியத்துக்கு, இந்த தரிசனத்துக்கு நான் என்ன செய்யணும்? என்னுடைய பங்கு என்ன? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கவும் கூடாதுன்றதுல பிசாசு என்ன பண்றான்? அவங்க கண்ணை, மனக்கண்ணை குருடா வச்சிருக்கிறான். இன்னொரு இடத்துல ஒரு வசனம் இருக்குது, ஒரு குருடனுக்கு இன்னொரு குருடன் என்ன செய்ய முடியுமா? வழி காட்ட. நீங்களே குருடா இருக்கிறீங்க, நீங்க எப்படி இன்னொரு குருடனுக்கு போய் வழி காட்ட முடியும்? அதனாலதான் சுவிசேஷம் சொல்ல முடியல. ஞானஸ்தானம் எடுக்கிறப்போ ஒரு உடன்படிக்கை பண்ணோம், அந்த உடன்படிக்கையே மறந்துட்டோம். தேவன் செய்த எல்லா நன்மைகளும் நான் பிறருக்கு என்ன செய்வேன்? எடுத்து சொல்லுவேன். அப்போ நீ மனக்கண்ணை பிசாசு உன்னை குருடாக்கி வச்சிருக்கிறா. ஆனா நீ போய் இன்னொருக்கு போய் எப்படி சொல்ல முடியும்? சுவிசேஷத்தை எப்படி பண்ண சொல்ல முடியும்? அப்போ உன் மனக்கண்களை முதல்ல கண் திறக்கப்படும். உன் மனக்கண் முதல்ல திறக்கப்படணும். நீ குருட்டு நிலைமையிலிருந்து என்ன செய்யணும்? வெளியே வரணும். நீ தேவனிடத்துல போய் முழங்கால் போட்டாவே கர்த்தர் கேட்பார். பர்திமேவை கேட்ட மாதிரி, உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். நான் பார்வை அடையணும்னு கேட்டான். கர்த்தர் உன்னுடைய சித்தத்தின்படி, உன் விருப்பத்தின்படி உனக்கு பார்வை உண்டாக கடவுதனார். அதே போல தேவ சமூகத்துல போய் முழங்கால் போட்டு நில்லுங்க. கர்த்தர் கேட்பார், உங்களுக்கு என்ன வேணும்? என் மனக்கண் குருடா இருக்குது ஆண்டவரே. கர்த்தர் உன் மனக்கண் என்ன செஞ்சிருவாரு? ஆமென், அல்லேலூயா. ஒரு தெளிவு இருக்கணும். சண்டே கிளாஸ் நடத்துறவர் ஒரு பையன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். பொதுவா கேட்டார், பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டாராம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொன்னாலும் அதுல ஒரு பையன் சொல்ற பதில் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததாம். பழைய ஏற்பாட்டுல பாவங்களுக்காக பலி கொடுக்கப்பட்டது. பாவங்களுக்காக மெய்ப்பனானவன் ஆடுகள் என்ன செஞ்சானா? பலியை கொடுத்தான். ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆடுகளுக்காக மெய்ப்பனே பலியானான் அப்படின்னு சொன்னான் அந்த சின்ன பையன். ஆமே. அப்ப அவனுடைய தெளிவு பாருங்க, அவருடைய மனக்கண் எப்படி இருக்குது பாருங்க. ஆமே, அல்லேலூயா. அப்போ நீங்க சபைக்கு வரீங்க, நான் இவ்வளவு காலம் சபைக்கு வரேன், இவ்வளவு உபதேசத்தை கேட்கிறேன், சபையில இருந்து நான் நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிறேன். தனிப்பட்ட விதங்கள் என்னுடைய ஜபங்களுக்கு நீங்க நிறைய நன்மைகளை செய்திருக்கிறீங்க. நான் எதெல்லாம் குறிச்சு கவலைப்பட்டனோ அந்த கவலையெல்லாம் இல்லாதபடிக்கு என்னை நல்ல அருமையா போஷித்து என்னை மேன்மையா வச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்காக, இந்த ஊழியத்திற்காக, இந்த சபைக்காக நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரை நீங்க என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? கேட்டு ஒருவேளை கர்த்தர் ஒருவேளை வீட்டை எழுதி கொடுன்ட்டாருனா, பணத்தை சேர்த்து வச்சுக்கிற பணத்தை கொடுன்ட்டாருனா, ஆமே. இன்னொரு பக்கம் அது கூட கொடுத்துருவோம். ஆனா என்னால ஃபீல்டில் இறங்கி என்ன செய்ய முடியாது? ஊழியத்தை என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. இப்படி உள்ள கண்கள் தெளிவா இல்லை நமக்கு. நம்முடைய மனக்கண் தெளிவா இல்லை, திறந்த நிலைமையில இல்லை. ஆமென். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, சாத்தான் உங்களுடைய மனக்கண்ணை என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? கேட்குறீங்களா? சிந்திக்கிறீங்களா? யோசிக்கிறீங்களா? இல்லை ஒவ்வொரு வாரமும் நல்ல நல்ல தலைப்புல நல்ல வித்தியாசமா ஒரு சுவாரஸ்யமா அடுத்தது என்னன்ற ஒரு ஆவலோடு பிரசங்கம் வருது அப்படின்ட்டு கேட்டுட்டு போறீங்களா? இந்த சபைக்கு நீங்க எதையாகிலும் செய்ய வேண்டும். இந்த ஊழியத்தை நீங்கள் ஏதாவது ஒரு வகையில தாங்க வேண்டும். இந்த ஊழியத்தை நீங்க செய்ய வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். ஆமே.
சும்மா உன்னை உட்காந்து நீ பிரியாணி தின்றதுக்காகவும் லெக் பீஸ் சாப்பிட்றதுக்காகவும் பீஸா சாப்பிட்றதுக்காகவும் உன்னை அழைக்கல. அதுக்கு மட்டும் நான் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யல. நீ என்ன செய்யணும்? ரட்சிப்பு, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற அநேகரை நீ என்ன செய்யணும்? உனக்கு பின்னாடி ஜனங்களை கொண்டு வா. அதில் முதலாவது உன் குடும்பத்தை நீ முதல்ல கொண்டு வா. உன் குடும்பத்தை நீ முதலாவது என்ன செய்யணும்? உன் பிள்ளைக்கு தெரியணும், நான் வணங்குற தெய்வம் இயேசு மட்டும்தான். உனக்கு உன் பிள்ளைக்கு தெரியணும். தெரியுமா? உங்க பிள்ளைக்கு தெரியுமா? உங்க பிள்ளைகளுக்கு தெரியணும், உறுதியா இருக்கணும். இயேசு ஒருவர் தான் தெய்வன்றதுல உறுதியா இருக்கணும் உங்க பிள்ளைகள். அதை நம்ம கற்றுக் கொடுக்கிறோமா? ஆமென். நம்முடைய கண்கள் எல்லாம் குருடான நிலைமையில பிசாசு நம்மளை இப்படி வச்சிருக்கிறான். நம்முடைய கண்கள் முதல்ல பார்வையடையட்டும். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆமென். நம்ம எப்படி இருக்கணும்? எபிரேயர் 10:38-39 வாசிங்க. நம்முடைய நிலைமையை பார்த்தோம். இப்ப நம்ம எப்படி இருக்கணும்? எபிரேயர் 10:38-39 வாசிங்க, நம்ம முடிப்போம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவன் உங்கள் மேல பிரியமா இருக்கிறாரா? கர்த்தர் உங்கள் மேல பிரியமா இருக்கிறாரா? இருக்கிறாரா? பாருடா, பிரியமா இருக்கிறாரா? அதுக்கு மேல வாசிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பின்வாங்கி போவானானால். பின்வாங்கி போறதுன்னா என்ன? இப்ப பிரியமா இருக்கிறதுக்கு வடை கிடைச்சிரும். பின்வாங்கி போகிறதுனா என்ன? பின்னாடி போய் பின்னு வாங்குறதா? கத்தரை விட்டு, சரி, கத்தரை விட்டு விலகுறதுனா என்ன? சரி, சர்ச்சைக்கு வராம இருக்கிறது. அடுத்தது, ஏன் சர்ச்சைக்கு வராம இருக்கிறோம்? கத்தர் எதுவும் செய்யலைன்னா அப்படின்னு நம்மளா சொல்லிக்கிறோம். சரி, ரைட்டு, கத்தர் எனக்கு எதுவும் செய்யல அப்படின்னு வராம இருக்கிறோம். ஏன் கத்தர் எனக்கு அப்படி செய்யல? விசுவாசம் இல்ல. ஏன் எனக்குள்ள விசுவாசம் இல்ல? அதுதான் சொல்லியாச்சு, அவருக்கு பிரியமா இருக்கிறார். ஏன் விசுவாசம் இல்ல? கொஞ்சம் பேசுங்க. ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுதல் இல்லை. ஏன் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுதல் இல்லை? இல்லப்பா, அவர் சொன்னார் கீழ்ப்படுதல். கீழ்ப்படுதல் ஏன் இல்லாம போகுது? தெய்வ பயம். ஏன் தெய்வ பயம் இல்லாம போகுது? இது எப்படி இருக்குன்னா, நான் பெங்களூர்ல இருந்து புறப்பட்டு வந்தா திரும்பவும் பெங்களூருக்கே போய் நிறுத்துறதா? லாஸ்டா என்ன கேள்வி கேட்டேன்? இப்படித்தான் பிசாசு மாத்தி விட்டுருவான். லாஸ்டா என்ன கேள்வி கேட்டோம்? ஏன் தேவ பயம் நமக்குள்ள இல்லாம போகுது? பக்தி இல்லாம. ஏன் பக்தி இல்லாம போகுது? ஏன் பக்தி இல்லாம போகுது? உலகத்தை நம்பியே வாழ்றதுனால நமக்கு என்ன ஆகுது? அப்போ பிரச்சனை எங்க இருக்குது? அப்ப நீங்க இதுல எதுலயாவது ஒண்ணு இருக்கீங்களா? இப்ப நம்ம பேசுனதுல எதுலயாவது ஒண்ணு இருக்கீங்களா? எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கீங்க. அப்ப நீங்க எப்படி தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும்? அவர் எப்படி உங்களுக்கு பிரியமா இருக்க முடியும்? அப்ப தேவன் நம்ம மேல என்ன இல்ல? நீங்க சங்கீதம் 128 வாசிக்கிறீங்கல்ல, அதுல என்ன போடப்பட்டிருக்குது? கர்த்தருக்கு பயந்து அந்த வழி நடக்கிற எவனோ பாக்கியவான். முடிஞ்சு போச்சு. பாக்கியவான்கள் நிறைய இடங்க. அப்ப கீழே அப்படியே சொல்றாரா இல்லையா? அவன் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? அவன் பொஞ்சாதி எப்படி இருக்குமா? கணிதரும் அதெல்லாம் இருக்குது இல்ல. அப்ப கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமா ஆஸ்வதிக்கப்படுவல. அப்ப நான் ஏன் என் வாழ்க்கையில நான் ஜெபம் பண்ணது எனக்கு எதுவும் கிடைக்கலன்னா, அப்ப நான் எங்கேயோ ஏதோ ஒரு விஷயத்துல என்னவா இல்ல? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ள விசுவாசம் இல்லை. ஏன் எனக்குள்ள விசுவாசம் இல்லை? கர்த்தர் என்ன பண்ணுவார்? எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இன்னொன்னு, நம்ம அதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி வாசித்தோம். ஆபிரகாம் சொல்றாரு, எனக்கு வாக்கு பண்ணினவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? வல்லவரா இருக்கிறாரு. அவர் வல்லவரா இருக்கிறாருன்ற அந்த நம்பிக்கை இருந்தாவே, என் சூழல் எனக்கு எப்படி இருந்தாலும் என் வாழ்வில் கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணது நிச்சயமா நிறைவேற்றுவார் அப்படின்றதால நம்ம அசையாம இருப்போம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா.
சில நேரங்கள் இந்த சபையோடைய காரியங்கள், விசுவாசிகளுடைய காரியங்கள் நீங்க பாக்குறீங்கல்ல, இதெல்லாம் பாக்குறப்ப நமக்கு சடனா என்ன முடிவுக்கு வரும்? இது தேராது, இது வளராது, இது மூடிரும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனா இந்த சபையை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? வல்லவர். அவர் செய்து முடிப்பார். ஆமென். விசுவாசம் இல்லாம, நம்பிக்கை இல்லாம, நமக்குள்ள தெய்வ பயம் இல்லாம இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னதான்? நம்முடைய மாம்சத்துக்கு நம்ம நிறைய என்ன பண்றோம்? இடம் கொடுக்கணும். ரட்சிப்பு, இந்த பெரிதான ரட்சிப்பு குறித்து ஒரு எண்ணம் நமக்குள்ள இல்ல. நான் இதுக்கா அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் இதுக்கா தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்குள்ள உலகம் வந்தாச்சு. சபைக்குள்ள இன்னைக்கு உலகம் வந்தாச்சு. ஒரு ஃபாதர் எல்லாரையும் படுக்க வைக்கிறார். இங்க இல்ல, வெளிநாட்டுல எல்லாரையும் படுக்க வச்சு ஒரு சாட்டை எடுத்து எல்லாரும் காலையும் இழுக்கிறார். அவங்க உடனே என்ன செய்யறாங்க? ஆவியில நிறையறாங்க. சாட்டை எடுத்து அடிச்சோன்னா அவங்க என்ன செய்யறாங்க? ஆவியில நிறையறாங்க. இன்னைக்கு எல்லா சபைகள்ல இன்னைக்கு உலகத்துக்கு உண்டான எல்லா காரியங்களும் உள்ள வந்தாச்சு. ஆட்டமும் பாட்டமும் எல்லாம் உள்ள வந்தாச்சு. தெய்வ பயம் இல்ல. ரட்சிப்பு ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் குதிக்கிறதுக்குமா தேவன் ரட்சிப்பு கொடுத்தார்? இல்ல. தேசத்துக்குள்ளாக, பட்டணங்களுக்குள்ளாக, கிராமங்களுக்குள்ளாக, மலை பிரதேசங்களுக்குள்ளாக இறங்கி போய் இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்லுவதற்காகவே கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வச்சுக்கிட்டு நம்ம மாத்திரம் பரலோகம் போறதுக்காக இல்ல. நம்ம பெற்றுக்கொண்டதை பிறருக்கு நம்ம பகிர்ந்து கொடுத்து அவர்களுக்கு ஒரு நல்வழியை காட்டி அவங்களையும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வருகைக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகணுக்காக தான் தேவன் நமக்கு அந்த ரட்சிப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் முன்பே பார்த்தோம். வேதம் சொல்லுகிறது கவலைப்படாதிருங்கள் குறித்து வேதம் நிறைய லிஸ்ட் கொடுத்துருக்குது. நீங்க கவலைப்படாதீங்க. வீடு இல்லாதவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா வீடு தருவார். ஆமென். ஒருவேளை சாகர வரைக்கும் உனக்கு வீடே இல்லைனாலும் நல்லதுன்ட்டு போங்க. ஆமென். அதுல ஏதோ ஒரு நன்மை இருக்கும். ஆனா நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? வீடு தருவார். கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு என்ன செய்வார்? பணம் தருவார். உங்களுக்கு உடுத்த வேண்டிய எல்லா உடைகளும் கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். உங்களுக்கு வேண்டிய சாப்பாடு கர்த்தர் நிச்சயம் என்ன பண்ணுவார்? தருவார். எல்லாம் தருவார். இது வரைக்கும் தந்திருக்கிறாரா இல்லையா? தந்திருக்கிறாரா இல்லையா? இப்ப இதுக்கு மேல தராம போயிடுவாரா? அப்ப ஆண்டவர் சொல்றார், அதெல்லாம் குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கவலைப்படுன்னு சொல்றது எதை குறித்து நம்ம சொல்றாரு? ரட்சிப்பை குறித்து நீங்க கவலைப்படாது இருந்தா எப்படி ஆண்டுடைய அக்கினிக்கு நீங்க தப்பிக்க முடியும்னு கேட்கிறார். கவலைப்படு, அப்பதான் நீ தப்பிக்க முடியுன்றாரு. நியாய தீர்ப்புல நீ தப்பிக்கணும், ஆக்கினியிலிருந்து நீ தப்பிக்கணும்னா உனக்கு என்ன உண்டாயிருக்கணும்? உன் ரட்சிப்பை குறித்து உனக்கு அனுதினமும் நித்தமும் உனக்கு கவலை உண்டாயிருக்கணும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதை நம்ம நல்லா விளங்கிக்கணும் நம்ம. ஆனா நீ கவலைப்படு. உனக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லாதபடிக்கு, தண்டனையிலிருந்து நீ தப்பித்துக் கொள்வதற்கு உன் ரட்சிப்பை குறித்து நீ எப்பொழுதும் என்னவா இருக்கணும்? ஐயோ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் போய் இப்படி நடந்துட்டேனே, இப்படி பேசிட்டேனே, இப்படி சிந்திச்சிட்டேனே, இப்படி என் வாழ்க்கை இருக்குதே, எதையும் ஆண்டவருக்கு செய்யாம இருக்கிறனே, ஒரு ஆத்மாவை சபைக்கு கூட்டு வராம இருக்கிறனே, இந்த ஊழியத்தை ஜபத்தினாலையும் பணத்தினாலையும் நான் தாங்காம இருக்கிறனே, அந்த விதமான கவலைகள் உங்களுக்குள் அதிகமா இருக்கட்டும். ஆமென். இன்னும் என் புருஷன் ரட்சிக்கப்படலையே, இன்னும் என் மனைவி ரட்சிக்கப்படலையே, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையே, இன்னும் என் சொந்த பந்தமெல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க, என் நண்பர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, இவங்களாம் என்னைக்கு ஆண்டவருக்குள்ள வர்றது? அப்ப அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போமே. இப்படி நீங்க அந்த கவலை உங்களுக்குள் இருக்குமானால் வரக்கூடிய தண்டனைக்கு நீங்க என்ன செய்யப்படுவீங்க? தப்பித்துக் கொள்ள முடியும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில எப்பவுமே நீங்க ஒரு விஷயத்துக்கு தான் கவலைப்படணும். எந்த கவலைனா? ரட்சிப்பு குறித்தான கவலை உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அந்த கவலை உங்களுக்குள் இருந்துன்னா நீங்க எப்பேற்பட்ட பாவத்தின் அடிமையில இருந்தாலும் இந்த கவலை அந்த பாவத்திலிருந்து உங்களை தூக்கி கொண்டு வந்துடும். நீ அதை குறித்து கவலையே படாததுனாலதான் நீ இன்னும் அந்த பாவத்திலேயே விழுந்து கிடக்குற. ஆமென். நீ என்றைக்காவது நீ கவலைப்படுவேன்னு சொன்னா அந்த கவலை அது தேவனிடத்துல விண்ணப்பமாய் மாறி கர்த்தர் உனக்கு ஒத்தாசை புரிந்து உன்னை அதுல இருந்து என்ன செய்வாரு? தூக்கி எடுத்து திரும்பவும் கர்த்தர் உன்னை நீதிமானாய், பரிசுத்தவானாய், உத்தமனாய், நீ கர்த்தர் அழைத்த அழைப்பின்படி கர்த்தர் உன்னை அபிஷேகத்தை என்ன செய்ய முடியும்? நடத்த முடியும். நீ அநேகரை நீ என்ன செய்ய முடியும்? சபைக்கு கொண்டு வர முடியும். ஆமென். இந்த சபை வளராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த சபை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இன்னும் வளர்ச்சி அடையாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இங்க இருக்கிற சபை இன்னும் பெருக்கமாகாம இருப்பதற்கு, மலட்டுத்தன்மையா இருப்பதற்கு காரணம் என்ன? இங்க இனப்பெருக்கம் இல்லை. ஆமென். இங்க இனப்பெருக்கம் இல்ல. உருவாக்கக்கூடிய விதைகளா நீங்க இன்னும் என்ன செய்யல? மாறல. கோதுமையானது என்ன செய்யுமா? அது நிலத்தில் விழுந்து அது என்னவா மாறுமா? அது விதையை மாதிரி தன்னை அர்ப்பணிக்குமா? நீங்க இன்னும் என்ன செய்யல? தேவ சமூகத்துல நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்கு நீங்க இன்னும் என்னவா மாறல? விதையா மாறல. ஆமென்.
பறவைகளினாலே அந்த பழங்களிலிருந்து சிந்தப்படுகிற விழுகிற அந்த விதையானது அது மலைகளிலும் வாய்க்கால் ஓரமும் ஆத்தின் ஓரமாக கடலின் ஓரமாக விழப்படுகிற விதைகள் அது என்ன செய்யப்படுது? வளர்ந்து மரமாய் நிற்கிறது. ஆமே. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்பட்டு பெரிய ரட்சிப்பை பெற்றிருக்கிற நீங்க இன்னும் விதையாவே மாறல. விதையா மாறினாதானே நீங்க மரமா செடியா மரமா வளர்ந்து கனி கொடுக்க முடியும். ஆமே. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நான் விதையா மாறின ஆண்டவரே, இவ்வளோ பெரிய ரட்சிப்பு எனக்கு எவ்வளோ ஈஸியா நீங்க நான் பெற்றிருக்கிறேன். ஆமே. கடன் தொலைல இருந்திருப்பீங்க, கர்த்தர் உங்க 5 லட்சம் கடனை கட்டியிருப்பாரு, வந்துட்டீங்க ஆண்டருக்குள்ள. கர்த்தருடைய பார்வையில இந்த அற்புதமெல்லாம் ரொம்ப சின்னது அவருக்கு. இப்படி ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு செஞ்சு பெரிய ரட்சிப்பை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சின்ன காரியத்தை பெற்றுக்கொண்ட நீங்க பெரிய காரியத்தையே மறந்து போயிருக்கிறீங்க. ஆமென். அது கூடாது, அது தப்பு. அல்லேலூயா. மறக்க கூடாது. என்னைக்குமே தேவன் நம்ம தேர்ந்தெடுக்கிற காரியங்களை என்றைக்கும் நம்ம மறந்துடவே கூடாது. உங்க பேரை கூட நீங்க மறந்துடலாம், ஆனா கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார்ன்றதை என்னைக்குமே நம்ம மறந்துடவே கூடாது. உங்களை எல்லாரும் தேவன் ரட்சித்திருக்கிறார். ஆமென். நம்ம வாசத்து இந்த வசனத்தின்படி எப்படி அவருக்கு நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்க முடியாதா? ஆமா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசர்களாய் இருக்கிறோம். ஆமே. ஆத்துமா ஈடேறணும், முன்னேறணும். நம்ம ஆத்துமா பின்னாடி போகக்கூடாது. எப்பவுமே என்ன செஞ்சிருக்கணும்? முன்னேறி போக நம்முடைய ஆத்துமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். தேவன் நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார். இந்த பெரிய ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு ஒரு கவலை எப்பொழுதுமே இருக்கட்டும். இந்த ஊழியத்தை நீங்க தாங்குங்க. முதலாவது ஆத்தும பணியை செய்யுங்க, ஆத்துமாதாயும் செய்யுங்க. இந்த வருஷத்துல நான் ஆண்டுகிட்ட கேட்கறது அதுதான். நீங்களும் கேளுங்க, நீங்களும் செயல்படுங்க. இந்த வருஷத்துல நம்முடைய சபையில 5 புதிய குடும்பங்கள் நம்முடைய சபையில இருக்கணும். ஆமே. எத்தனை குடும்பங்கள் இருக்கணுங்க? 5 குடும்பங்கள், புதிய குடும்பங்கள் இருக்கணும். ஒரு ஆத்துமா வருகைக்கு நீங்க எந்த அளவுக்கு நீங்க உங்களை தியாகம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க குடும்பம் பெரிய அளவில் ஆஸ்வதிக்கப்படும். ஒரு ஆத்துமா வரக்கூடாதுன்ற எண்ணங்களோடு நீங்க மறைமுகமா என்ன நீங்க சிந்திச்சாலும் உங்க சந்ததி என்ன செய்யாது? வளராது. நல்ல மனசுல வச்சுக்கொள்ளுங்க. நான் சாபமா சொல்லல. எவன் ஒருவன், ஒரு வசனம் ஒன்று இருக்குது, தேவ ஆலயத்தை கெடுக்கிறானோ, கெடுத்து போறான், நான் அவன் என்ன செய்வேன்? ஆமா. நம்ம சரீரத்தை மாத்திரம் இல்ல, சபை வளருவதற்கும் இந்த ஊழியம் வளருவதற்கு, ஆத்துமா வருவதற்கு நம்ம ஒருவேளை தடையா இருந்துடக்கூடாது. நீங்க அந்த ஆத்துமாக்களுக்காக நிறைய பிரயாசப்படுங்க, ஜெபம் பண்ணுங்க அந்த ஆத்துமாக்களுக்காக. இந்த வருஷத்துல 5 குடும்பங்கள், இந்த 5 குடும்பங்கள் நான் கொண்டு வந்ததா இருக்கணும் ஆண்டவரே. இதுல போட்டி போடுங்க, இதுல உங்களை பெரிய ஆளுன்னு காட்டிக்குங்க. ஆமே. இதுல உங்களை பெரிய ஆளுன்னு காட்டுங்க. உங்களை நாங்க எந்த விஷயத்துல தான் அப்படியே அப்பா இவங்கெல்லாம் பெரிய ஆளுப்பா அப்படின்னு எப்படி நம்ம நினைச்சுப்போம்? உங்களால சபைக்கு ஒரு 10 குடும்பத்தை நீங்க கொண்டு வரீங்கன்னா இந்த சிஸ்டர் பெரிய ஆள் நாங்க நினைப்போம். நீங்க கார்ல நகை பந்தாவா நீங்க பெரிய வசதி ரிச்சா நீங்க இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஆமே. நீங்க மட்டும் இந்த உலகத்துல வசதியானவங்க இல்ல, உங்களை விட பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் நாங்க போய் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம், தங்கிட்டு வந்திருக்கிறோம். ஆமே. உண்மையை சொல்றேன். நான் மிகமைக்காக சொல்ல, என்னை மிகப்படுத்தியதுக்காக நான் சொல்லல. உங்களை விட பெரிய கோடீஸ்வரன் வீட்டிலேயே இருந்து தங்கி சாப்பிட்டு 3 நாள் இருந்து ஊழியத்தை செஞ்சுட்டு வந்தவங்க நாங்க. ஆமே. அதனால நீங்க எங்களை விட நீங்க நினைக்கலாம் உங்களை விட நாங்க தான் பெரிய ஆள், பாருங்க இந்த விசுவாசி விட நாங்க தான் பெரிய ஆள், நான் தான். அதெல்லாம் இங்க ஆண்டவருடைய பார்வையில இதெல்லாம் ஒண்ணுத்துக்கும் உதவாதது. ஆமே. அவர் சிரிப்பார். பரலோகத்துல அவர் என்ன பண்ணுவாரா? நகைப்பாருன்னு ஒரு இடத்துல ஒரு வசனம் இருக்குது. நகைப்பார். போட்ட பிச்சைக்கு எடுத்ததே பிச்சை, பந்தாவை பத்தியான்னு தான் பேசுவார். ஆமே. அவர் நமக்கு போட்டது பிச்சை. ஆமே. அதை வாங்கிட்டு அவர் சன்னிதானத்திலே வந்து அவர்கிட்ட வந்து நான் யார் தெரியுமா அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை. இப்படி போட்டவர் இப்படி எடுக்க தெரியாதா? அவருக்கு வெச்சவருக்கு எடுக்க தெரியாதா? எடுக்க தெரியும் அவருக்கு. ஆனா அவர் எடுக்கிறவர் அல்ல. ஆமென். அப்போ உங்களை நீங்களாம் பெரிய ஆட்கள் எப்படி தான் நாங்க எண்ணுவோம்? நீங்க ஒரு 10 பேர்த்த கொண்டு வாங்க, அல்லது உங்க குடும்பத்தை கொண்டு வாங்க. உங்க குடும்பத்துல 8 பேர் 6 பேர் 4 பேர் இருக்கிறாங்களா, கொண்டு வாங்க. இந்த வருஷம் கிறிஸ்துமஸ்ல இருந்து அடுத்தவர் இனிமேல் எப்பவுமே உங்க குடும்பமா நீங்க வரீங்கன்னு வச்சுங்களேன், பெரிய ஆள். இவங்களாம் பெரிய குடும்பம் தான் நாங்க நினைப்போம். இதுதான் தேவ சமூகத்துல கர்த்தருடைய பார்வையில பெரிதான விஷயம். ஒரு பாவி மனம் திரும்ப நிமித்தமாய் பரலோகம் மிகுந்த சந்தோஷம் அடையும். இதுதான் பெரிய மேட்ரு, இதுதான் பெரிய விஷயம். உங்க பணத்துல வச்சு நீங்க சபையில பெரிய ஆளா உங்களை காட்டிக்காதீங்க. கர்த்தருக்கு முன்பாக, தேவ சமூகத்துக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி பழகி கொள்ளுங்க. ஆமே. இதெல்லாம் உங்க கைகள்ல நம்ம வாழுகிற இந்த வாழ்க்கை இதெல்லாம் நிரந்தரமற்றது. இதெல்லாம் நிரந்தரமே கிடையாது.
இதெல்லாம் ஒரு நாள் நம்ம கிட்ட இருக்கும், ஒரு நாள் இல்லாம போகும், அல்லது அழிஞ்சு போகும். ஆனால் தேவனுடைய கிருபையும் அவருக்காக நம்ம செய்யறது தான் எப்பொழுதுமே இருக்கும். அது நம்ம சன்னதியோட இருக்கும். அது பரலோகத்துல நம்ம போய் சேர்ந்தாலும் அது நம்மளை மகிமையா கொண்டு போய் சேர்க்கும். ஆமென். அல்லேலூயா. உங்க பெரிய ஆளுன்றத அதெல்லாம் காட்டுங்க. ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. நான் இந்த வருஷம் என்னால ஒரு 5 குடும்பத்தை நான் கொண்டு வரேன் ஆண்டவரே. நான் விதையா மாறுறேன் ஆண்டவரே. நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு பெருசு ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. உங்க முன்பாக தேவனுடைய வார்த்தையை வச்சுட்டேன். ஆமென். எடுத்துக்கொள்ளுவதும் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம். ஆனா ஆக்கினி தீர்ப்புல இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் நியாய தீர்ப்பு உண்டு. ஆமென். பேசின கேட்ட வார்த்தைகளுக்கு என்ன உண்டுங்க? நியாய தீர்ப்பு.